பிரைஸ் தி லார்ட். Praise Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நமக்கு இந்த ஜெப வேளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்லவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பரா எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், ஆருயிர் அன்பரா எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்த மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணராய், எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே, காத்தனரே கர்த்தரெம்மை நாள் தூய சேவை செய்ய, காத்தனரே கர்த்தரெம்மை கருணையினால் தூய சேவை செய்ய. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம்.
நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபையாய் உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விடுதலையோடு ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. தேவ பிரசன்னத்தினால் மூடி மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரும் நன்மைகளை, பதிலை, அற்புதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். காத்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு
ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்தவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு
உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்துவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்று பாடல் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டவர்களாக அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற நம்ம எந்த தீங்கும் தொடாதபடிக்கு ஆண்டவர் வேலியடைத்து காப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த
இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகின்றேன் செய்கின்றேன், ஒரு ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர், என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரிதரபலபோ ஷகரபலபோ ரியான்சரபலம், ரிதரபலபோ ரியான்சரபலபோ ஷகரிபிரான்சரபலம், ரிதரபலபோ ஷகரபலபோ ரியான்சரபலம், ரிந்தரபலபோ ஷகரிபிரான்சரபலபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரங்களை மூடி மறைப்பீராக. ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்புக்குள்ள ஆண்டவரங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஷபா பாபா ரிகா பரந்தரபோ ரிதரபோ ஷபரிபிரான்சரபலபோ ரிதரபோ உரியான்சரபலபோ ஷகரிபிரான்சரபலபோ ரித பரதரபலபோ ஷகரபலபோ உரியான்சரபலபோ. நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் பெரியவர் நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் சிறந்தவர். உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஷபபப ரிகபரதரம் ரிகபரியான்சரபலபோ ஷகரிபிரான்சரபோ ரிதரபலபோ ஷபரியான்சரபலபோ ரியான்சரபோ ரிகரபலபோ ஷகரிபிரான்சரபலபோ. அல்லேலூயா. பலப்படுத்துகிற ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, தேச்சரவாளனே, அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம். ஷபரதரபோ ரியான்சரபோ ரிந்தரபலபோ ஷரதரபோ. இந்த கடைசி நாட்கள்ல எல்லார் மேல் ஆண்டவருடைய ஆவியை அளவில்லாமல் ஆண்டவர் ஊற்றுவாராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல எல்லார் மேலும் ஆண்டவர் ஊற்றப்படுவாராக. சிறு பிள்ளைகள் மேல், வாலிபர்கள் மேல், பெரியவர்கள் மேல், எல்லார் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம், தாகத்தோடு இருப்போம். ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு வேணும்பா. அந்த தாகத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நிரப்பி நடத்துவார். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நிரப்பி நடத்துவார். அவருடைய பரிசுத்த ஆவியினால நிறைப்பார், அவருடைய அபிஷேகத்தினால நிறைப்பார், அவருடைய பலத்தினால நிறைப்பார். ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமானவர். தேவ சமூகத்தில் அப்படி எல்லாரும் இழந்து நின்றவர்களாக. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பான்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட, அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கருத்தில் நம்மை கொடுத்து, திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம், ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே, இன்ப காணான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே, இன்ப காணான் தேசமதை, திருக்கரத்தால் தாங்கி என்னை, சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன், திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க வசனம் தியானிக்கையில் எங்க இதயத்துல ஒரு பெரிய ஆனந்தம்ப்பா,
ஒரு பெரிய ஆறுதல் ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் காரிருள்ள நடக்கையில் தீபமாக எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. உங்க வசனம் தான் இருள் சூழ்ந்த நேரத்தில், வேற எந்த வெளிச்சமும் இல்லாத இடங்கள்ல நாங்க பிரயாணிக்கும் போதும் என் கால்களுக்கு தீபமா, என் பாதைக்கு வெளிச்சமா எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட என்னை நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்க சித்தத்தின்படியான ஒரு பாத்திரமாய் என்னை நீங்க வணைந்து கொள்ளுவீராக. உடைய கருத்துல என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் வணைவாராக. எஜமானுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், எஜமான் மேன்மையாய் கருதுகிற ஒரு பாத்திரமாய், எஜமானுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய், வேற எதுக்கு நம்ம பயன்படலைனாலும் எஜமானுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரம். வேற யாருக்கும் இந்த பாத்திரம் பிடிக்கலனாலும் எஜமான் அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறார். அது அவருடைய கரத்தினால வணையப்பட்ட ஒரு பாத்திரம், அவருடைய கரத்தினால வணையப்பட்ட ஒரு பாத்திரம். வாய் திறந்த ஆண்டவரே, நீங்க என்ன வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்க கையில என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற இயேசப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் எங்களை நடத்துவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வல்ல வார்த்தைகள் எங்களுக்கு தாங்க. எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். ஒரு நிமிட கண்களை மூடி கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக அண்டை சமுத்திரம் நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பேசுவீராக ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் இறைப்படுவீராக ஆண்டவரே. நீர் வார்த்தைகளை தருவீராக ஆண்டவரே என்று அன்றைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் கண்களை மூடி அன்றைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்கள்கிட்ட நீங்கள் பேசின ஆண்டவரே, விதத்தின் ஆழங்களை ரகசியங்களை பார்க்க எங்களுடைய மனக்கண்களை நீங்கள் திறந்தருளுங்க ஆண்டவரே. சப்பா, விழிப்புள்ள இருதயத்தை தருவீராக ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆழமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. சப்பா, ஹல்லேலூயா. எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினால் முடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமுத்திரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். வாசிப்போம். நம்ம வாசிக்கிற வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து வரலாம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதில் நம்ம தியானிக்கிறது என்னன்னா, நீங்களோ பிரியமானவர்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பி கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நம்மை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. அந்த விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படணும். ஒவ்வொரு நாள் நம்ம கட்டி எழுப்பப்படுகிறோம் என்று நான் நம்புகிறேன். கட்டி எழுப்பப்படுகிறோம் தானே? ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய்
அந்த விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட்டுகிறது தான் சபை. விசுவாசிகளாக சேர்ந்து, அப்படி தானே? ஹலோ, ஆமாம், இன்னும் பாயிண்ட்டுக்கு போகலை. நீங்கள் என்ன பார்த்துட்ருங்க, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஓகே. விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவது தான் சபை. நம்ம கட்டி எழுப்பப்பட்டது விசுவாசத்தில் மட்டும்தான். விசுவாசத்தை நமக்கு போதித்ததின் நிமித்தமாக மாத்திரமே நம்ம கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறோம். பலருடைய விசுவாசத்தை பார்த்தும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லைன்னா நம்ம இல்லை. விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்காது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்காது. அப்போ விசுவாசத்தினால ஆண்டவர் சபையை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்ம இதுவரையிலும் எத்தனை சபையை பார்த்துருக்குறோம்? 3 சபை, 3 தான் பார்த்துருக்குறோம். ஆனால் எவ்வளவு கற்றுருக்குறோம் பாருங்க. ஆமாம், ஆமாம், ஆமாம். நான் நிறைய கற்றுருக்குறேன், அவ்வளோதான். ஆமாம், நிறைய சபைகளில் குறித்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? கற்றுருக்குறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் இவ்வளவு காரியங்கள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை அந்த சபைக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை தெளிவாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். இப்போது இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு சில வேத பண்டிதர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அந்தந்த காலகட்டத்திற்குரிய சபைகள் அப்படின்னு. அப்போ ஆதி சபையில் இருந்த சபைகள் எபேசு சபை போலவும், அதுக்கடுத்த சூழ்நிலையில் இருந்தவர்கள் சிமிர்னா சபையை போலவும், அதுக்கடுத்த சூழ்நிலையில் இருந்தவர்கள் பெர்கமு சபையை போலவும், அதுக்கடுத்து வந்த சபையில் உள்ளவர்கள் தியத்திரா சபையை போலவும், அதுக்கடுத்து உள்ளவர்கள் சர்தியை போலவும், அடுத்து பிலதெல்பியா போலவும், கடைசி கால சபை லவோதிக்கியா சபையை போலவும் இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே அந்தந்த சபைகளின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்படி நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளுக்கு தப்பி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய சபை நிக்கோலா மதஸ்தரின் உபதேசத்திற்குரிய சபை. நான் இப்போ சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியலைன்னா யூடியூப்பில் எடுத்து ஷாலோம் ஏஜி சர்ச், நான் ஷாலோம் ஏஜி சர்ச்சுன்னு தானே இருக்குது. ஆமாம், ஷாலோம் ஏஜி சர்ச்சுன்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சர்ச்சு ஃபோட்டோவோட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு டெய்லி போடுகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ நீங்கள் அந்த வீடியோவை என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்து நீங்கள் அதுலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டைப் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். பாருங்கள், எப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஆமாம், ஓகே, ஓகே. 7 சபையை சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை பார்த்து சத்தமாக எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. போங்க. லவோதிக்கேயா. ஓகே, ஓகே, ஓகே. எபேசு என்றால் பொருள் விரும்பத்தக்கவள். 1-2 பேர் படிச்சிருக்கிறீங்க, 1-2 பேர் படிக்கவே இல்லை. ஆமாம். எபேசுவிலிருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகலாம்? எவ்வளியாக போகலாம்? சரி. 2வது சபை சிமிர்னா என்றால்
பொருள். அது இப்போ உள்ள பேர் தான் இஸ்மீர். வெள்ளை போளம் என்பது ஆமாம் மசப்பான மாறா என்று அதற்கு பொருள்படுகிறது. ஓகே. சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக வெளிப்பட்டார்? இங்கே பாருங்க. ஆமாம், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தருவானவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். ஓகே. பெர்கமு எதனுடைய தலைநகரமாக இருக்கிறது? ஆசியா பொப்ரியா என்ற ரோம ஆட்சி பகுதியின் தலைநகரம். அங்கே ஃபேமஸ் என்னது? பெர்கமூல ஃபேமஸாக இருக்கிறது என்ன? பார்க்குறது தான் பார்க்குறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாம், பர்ச்மெண்ட்டு தான் அங்கே வந்து அந்த சுருள், அந்த பர்ச்மெண்ட்டு தோலில் எழுதப்பட்ட சுருள், அதுதான் அங்கே என்ன செய்யுது? ஃபேமஸாக இருக்கு. பர்ச்மெண்ட், அந்த பர்ச்மெண்ட் தோல் பதப்படுத்துகிற ஒரு இடம். ஓகேவா? ஓகே, போதும். சரி, ஒன்று கேட்டுக்கிறேனே, கடைசியாக நேற்று தியானித்தது அதை பார்க்காம சொல்லணும். ஆமாம், பெர்கமு சபைக்கு தேவன் கொடுத்த பிரதிபலன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மறைவான மன்னா, ரெண்டாவது வெண்மையான குறிக்கல், எழுதப்பட்ட யாருக்கும் அறியாத புதிய நாமத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தருகிறார். ஓகே 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 சரி ஓகே. இன்னைக்கு 4வது சபை தியத்தீரா சபைக்கு நேராக போகலாம். தியத்தீரா சபை வீட்டில் போய் இந்த நோட்டுகளெல்லாம் எடுத்து கொஞ்சமாக திருப்பி என்ன செய்யுங்க, கேட்குற நேரத்தில் அப்படியே உட்காந்து யாருக்குமே தெரியாதமே அப்படியே நைஸாக உட்காந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆமாம் ஆமாம், யார் யார் அப்படி உட்காந்துருக்குறாங்கன்னு உள்ளதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரியா? ஆமாம் ஆமாம். அதனால் அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படியெல்லாம் மனசில் யோசிக்காதீங்க. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன் நான். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த நோட்டை எடுத்து நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. வீடியோ வரும் பாருங்கள், 4 மணி 5 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வீடியோ வந்துடும். வீடியோவை எடுத்து வைங்க, இந்த நோட்ஸையும் எடுத்து வச்சு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த சபை அப்படியே உள்ளே என்ன செஞ்சிடும்? பதிஞ்சிடும். திரும்ப எப்போ யார் வந்து கேட்டாலும் இந்த சபையை பற்றின விளக்கம் நம்ம மனசில் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. ஓகே ஓகே. தியத்தீரா சபைக்கு நேராகி போகலாம். தியத்தீரா சபை, ஓகே, அது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையிலும் நம்ம அதை வாசிக்குமோ நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த சபை ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு சபை. ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கஷ்டமான சபை, இந்த சபையை பற்றி புரிந்து கொள்ளுகிறதும் ரொம்ப கடினமான ஒரு சபையாக இருக்குது. இதில் நிறைய வார்த்தைகள் வந்து தியத்தீராவை குறித்து கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? சபைக்கு, அதாவது சபையின் தூதனுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார் தியத்தீராவின் சபையின் தூதனுக்கு. இது வந்து இந்த சபை இந்த நாட்களிலும் இந்த சிம்போலிக்காக காணப்படுகிற சபையாக இருக்கிறது. நம்ம ஒன்றொன்னா போக போக எந்த கூட்டத்தார், யார் இந்த சபையார், இப்போ நம்ம பார்க்கிறத அதையும் இந்த சபையில் நடந்ததும் ஒத்து போய் கொண்டிருக்கிறதான்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து வந்த ஒரு சிலருக்கு நல்லா புரியும், மற்றவர்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, எழுதுக்கோங்க. 1வது பாயிண்ட்டு, 4வது சபையாக தியத்தீரா உள்ளது. சீக்கிரம் எழுதுங்க. இரண்டாவது, தியத்தீரா என்றால்
பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். தியத்தீரா என்றால் பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். கன்டினியூசிங் சாக்ரிஃபைஸ். பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆசியா மைனரின் இந்த பட்டணமானது சர்தையிலிருந்து 20 மைல் தூரத்திலும் பெர்கமுவுக்கு அண்மையிலும் உள்ளது. ஓகே, 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 சரி. நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் தியத்திரா சபை தாராளமாக போகும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தியத்திரா சபையை பார்க்கலாம், மீதி என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த சபைக்கு போகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஆமாம், நாளைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த சபைக்கு போகிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி இதெல்லாம் எழுதிட்டு இருந்தோன்னு வைங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், எழுதுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ஆமாம், உங்களுக்கு நான் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். நல்ல கவனமாக கேளுங்க. உங்களுக்கு எழுதணும்னு உங்களுக்கு மனசில் எது தோணுதோ அதை என்ன செஞ்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங் எழுதுவோம் தெரியுமா, டேஷ்போர்ட் அது அப்படி நோட்ஸ் மேக்கிங் மாதிரி லைட்டாக அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஈவினிங்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில் உள்ள உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பாயிண்டெல்லாம் தெளிவாக A4 ஷீட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதே நோட்ஸு தான், அப்படியே தான் வரும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் அதை எடுத்து நோட் பண்ணி எழுதுறதா இருந்தால் எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எழுதணும்னு தோன்றதை நீங்களே நோட்ஸ் மேக்கிங் மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு சிலதை மட்டும் நான் எழுத சொல்லுவேன், அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது ரெண்டு சும்மா உங்களை ஒரு பிரிஸ்க் ஆக்கிறதுக்காகவும் ஒரு 2 பாயிண்ட் எழுதுறதுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதில் 4வது சபையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற 4வது சபையாக தியத்தீரா சபை இருக்கிறது. இந்த சபையினுடைய, அதாவது தியத்தீரா என்ற பெயருடைய அர்த்தம் என்னன்னா, பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கண்டினியூசிங் சாக்ரிஃபைஸ். அப்போ பலி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ இப்போ ஆசியா மைனருடைய இந்த பட்டணமானது சர்தையிலிருந்து 20 மைல் தொலைவிலும், அதாவது அங்கேருந்து, அது மேப் இப்படி தானே வருது, இப்படி வருது பாருங்கள். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, அடுத்து தியத்தீரா, அடுத்து சர்தை. ஓகேவா? சர்தையிலேருந்து ரிவேஸில் வருமோ 20 மைல் தூரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ பெர்கமுக்கு பக்கத்தில் இருக்குது. சர்தையிலேருந்து 20 மைல் தூரத்தில் இந்த சபையானது காணப்படுகிறது. இந்த தியத்தீராவினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த பட்டணம் அமைந்திருக்கிற அந்த புவியியல் அமைப்பு எப்படின்னா, ஒரு நீளமான ஒரு பள்ளத்தாக்கு போல் என்ன செய்யும், இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே தான் இந்த பட்டணம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ இந்த பட்டணம் வந்து எதிரிகளிடமிருந்து அந்த பட்டணத்தை பாதுகாக்கத்தக்கதான இயற்கையான ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இப்போ மேலே வந்துட்டாங்கன்னு வைங்க, அம்பெஞ்சாங்கன்னா கீழே தான் என்ன செய்யும், போகும். அரண் மேலே இருந்துச்சுன்னா, மலைக்கு மேலே இருந்துச்சுன்னா, இவர்கள் அம்பைகிறது போகிறது கொஞ்சம் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும், போகிறதும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். இப்போ கீழே பள்ளத்தாக்காக இருக்கிறதுனால அம்பைகிறவர்கள், யுத்தம் பண்ணும்படியாக வருகிறவர்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும், ஈஸியாக அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த தியத்தீராவுடைய பட்டணத்தினுடைய சூழ்நிலை என்ன செய்து காணப்பட்டது. ஓகேவா? இங்கே வந்து வருமானமிக்கிற ஒரு தொழில் என்னன்னா, துணிகளுக்கு சாயமேற்றுகிறாங்க பாருங்கள். தொழில் வந்து துணிகளுக்கு சாயமேற்றுகிறது தான் இவர்களுடைய அதிகமாக அந்த மக்கள் செய்த ஒரு தொழில். இப்போ இளம்பிள்ளை எடுத்துட்டோன்னா என்ன அது மேக்சிமம் சொல்லுவோம், தறி தானே.
தறி தான் என்ன செய்வாங்க, நிறைய சொல்லுவாங்க, தறியை சொல்லுவாங்க. தறி நெஞ்சு அங்கேயும் என்ன செய்வாங்க, விற்பார்கள், சாயம் போட்டு விற்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி இந்த பட்டணத்தை எடுத்துட்டோன்னா இவர்களுக்கு சாயம் ஏற்றுகிறது மட்டும்தான் இவர்களுடைய தொழில், ஒரே தொழில். ஓகேவா? அப்படி அந்த தொழிலை தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ரெஃபரன்ஸை வேணால் எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் லீதியாலும் இந்த வேலையை தான் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த நகரத்தாள் தான். அப்போ அவர் இந்த நகரத்தாளாக தான், தியத்திரா நகரத்தாளாக தான் இருந்தார்கள். ஓகேவா? ஓகே. இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற இந்த துணி, இந்த ப்ராடக்ட், இந்த கம்பளி, அந்த கம்பளங்கள் எல்லாமே கம்பளம். ஓகேவா? இங்கே உற்பத்தி செய்யப்படுகிற அந்த கம்பளம் எல்லாமே அந்த நாட்களில் உலக புகழ் பெற்றிருந்ததாக இருக்கிறது. ஓகேவா? அப்போது எங்கேனாலும் அந்த ஒரு இப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், இங்கே இருக்கிற டெக்ஸ்டைல்ஸுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, புடவை எடுக்கணும்னா எங்கே போகணும், சூரத்துக்கு போகணும். என்ன நீங்கள் புடவை போய் பார்க்குறது மட்டும் இல்லை, ஆமாம், எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆமாம், போயிட்டு அப்படியே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, எங்கேருந்து வருதுன்னு உள்ளது தெரியணும். ஆமாம், புடவை எடுக்க போகிறாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாமே சூரத்தில் இருந்து வந்தது, எல்லாமே சூரத்தில் ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வந்தது, அப்படி தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தியேத்திராவில் இருக்கிற கம்பளங்கள் எல்லாமே உலக புகழ் பெற்றதாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ இங்குள்ள கிறிஸ்தவ சபை லீதியாளின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. தியத்திரா சபை ஆரம்பம் லீதியாளின் மூலமாக அந்த இடத்துல அந்த சபை விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ ஆரம்ப சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்னாட்களில் தான் அது மாறிச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது லீதியாளால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஓகேவா? ஓகே. கிபி 590 முதல் இன்று வரையிலும் உலகமெங்கும் பரவலாக காணப்படும் ரோம கத்தோலிக்க சபையை சரித்திர ரீதியாக தியத்திரா சபையை குறித்து சொல்லப்படும் காரியங்கள் முன்னறிவிக்கப்படுகின்றன. ஓகேவா? அப்போ தியத்திரா சபை எந்த சபையோடு ஒத்து போகிறது என்றால் ரோமன் கேத்தலிக் சர்ச். அப்போ ரோம கத்தோலிக்க சபையோடு ஒத்து போகிறதாக தியத்திரா சபை இருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஆர்சிக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக அவருடைய வேதத்தை நல்லா சொல்லலாம். சரியா? சூழ்நிலை இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் உருவாச்சு, அந்த ஹிஸ்ட்ரி வைஸாக நீங்கள் சொல்லி இப்படி தான் நமக்குள்ளே இப்படி ஒரு போராட்டம் வந்தது, இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு, அதனால் நீங்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை பண்ணுவதற்கு இந்த தியத்திரா சபையை பற்றி கற்றுக்கொண்டால் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், 590 இருந்து இன்னைக்கு வர உலகமெங்கும் பரவி இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபையின் சரித்திர ரீதியை என்ன சொல்கிறது, தியத்திரா சபையை குறித்து சொல்லப்படும் காரியங்களாக முன்னறிவிக்கின்றன. ஓகேவா? ஓகே. 6வது நூற்றாண்டிலிருந்து 6வது நூற்றாண்டினுடைய துவக்கத்தில், ஓகேவா, இது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னா 6வது நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 6வது நூற்றாண்டிலிருந்து கொஞ்சம் வலு பெற்றதாக இருக்கிறது. ஓகேவா? 6வது நூற்றாண்டின் துவக்கத்தில் போனிபஸ் என்பவர் சர்வ உலகத்தின் சபைகளின் தலைமை பிஷப்பாக முடிசூட்டப்பட்டு சபை போப் என்று அழைக்கப்படும் மத தலைவரின் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? எப்போன்னா 6வது நூற்றாண்டில் போனிபஸ் என்பவர் தான் என்ன செய்கிறாரு, எல்லா உலக சபைகளுடைய தலைவராக, போப்பாக என்ன செய்கிறாரு, தலைவர் சபைகளின் தலைவராக, பிஷப்பாக என்ன செய்கிறாரு, முடிசூட்டப்படுகிறார். முடிசூட்டப்பட்ட உடனே அதுக்கு பிறகு தான் சபை போப் என்று சொல்லி அழைக்கிற ஒரு 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 பதவி அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறது, வருகிறது. ஓகேவா? ஓகே. அடுத்து 9வது பாயிண்ட் என்னன்னா,
ஓகே, அந்த சூழ்நிலை உருவாக்குறது. ஓகேவா? ஓகே, இப்போ தியத்ராவுக்குள்ளே வருவோம். தியத்ராவுடைய இன்றைய பெயர் என்னன்னா அக்ஹிசார். அக்ஹிசார். அக்ஹிசார்ன்றது தான் இதனுடைய பொருளாக, அதாவது இப்போ இருக்கிற பெயர் தியத்திராவுடைய இன்றைய பெயர் வந்து அக்ஹிசார் என்று தான் இப்போ அழைக்கப்படுகிறது. இதில் நிறைய இடையில வரும், ஆனால் அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மீதி எல்லாம் நம்ம மெசேஜோடு சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு வசனமாக நம்ம அதை என்ன செய்யலாம், தியானிக்கலாம், பார்க்கலாம். ஓகே, இப்போது துருக்கியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அக்ஹிசார்ன்ற பேர் அதுக்கு வந்துருச்சு. துருக்கியர்கள் இதனுடைய பழைய நகரங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. பழைய நகரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறது அக்ஹிசாரில் இப்போ இருக்கிறது யாருன்னா துருக்கியர்களும் அர்மேனியரும் கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஓகேவா? இப்போ யார் இருக்கா தியத்திராவில்? துருக்கியரும் அர்மேனியரும் கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஓகேவா? கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் அங்கு வாழ்பவர்கள் எல்லாருமே கொடிய வறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஊராக இப்போ தியத்திரா காணப்படுகிறது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தியத்திரா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அக்னி ஜுவாலைகளை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதமுள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் முதலாவது எப்படி வெளிப்படுகிறார் என்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களோடு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய கண்ணை பார்த்தா அப்படி தீ எரிந்து கொண்டிருக்கிற, அக்னி ஜுவாலைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கண்ணோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தியத்திரா சபையை பார்க்கிறார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது 2வது பகுதியில் வாசிக்கிறோம், அவருடைய சிரசு மயிரும் வெண்மையை போல பஞ்சை போல வெண்மையாக இருந்தது. வாசிங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்கினி ஜுவாலையை போன்ற ஒரு கண்ணோடு ஆண்டவர் என்ன செய்திருக்கார், பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்த உடனே அவருடைய அந்த கோபாக்கினையின் கண், அந்த நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வெளிப்படுகிற அந்த கண்ணு. ஏன் ஆண்டவர் அப்படி வெளிப்பட்டார் என்றால், அவர்கள் விசுவாசத்திற்கு விரோதமாக துரோகம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்திற்கு துரோகம் செய்ய, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தியத்திரா என்றால் விசுவாச துரோகத்தில் உள்ள சபை என்று சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போ அதே தான் நம்ம இங்கே என்ன பார்க்கிறோம், விசுவாசத்திற்கு விரோதமாக துரோகம் செய்த ஒரு சபை தான் தியத்திரா சபை. அல்லேலூயா. அப்போ விசுவாச துரோகம் செய்தது நிமித்தமாக அவருடைய பார்வை அந்த சபையின் மேலே, அந்த ஊரின் மேலே எப்படி இருந்தது என்றால், அக்னி ஜுவாலை போன்ற கண்களோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கமுடைய கண்கள், மனதுருக்கமுடைய கண்கள், அன்புடைய கண்கள். இப்போ பார்க்கிறது எப்படி பார்க்கிறது, அக்னி ஜுவாலை போன்ற கண்களோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறாரு. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிற நேரத்தில், பத்மு தீவில் யோவான் பார்க்கிறான் பாருங்க.
பார்க்குற நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சம்பவத்தையும் அவருடைய கண்களையும் பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, 17வது வசனத்தை வாசிங்க. 1:17 நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஹல்லேலூயா. அந்த கண்ணோடு அவர் பார்க்கிற நேரத்தில் யாரும் அவருக்கு முன்னாக பலனோடு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதே கண்ணோடு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனுக்கு தரிசனமானார். வாசிங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. பொறுமையா நிதானமாக வாசிங்க. வாசிங்க. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கின்னு சொல்லல பாருங்க, நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை, அப்பா எவ்வளவு மகிமையான ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. கீழே வாசிங்களேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, நான் திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அந்த வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்கும்போது முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையில முகம் குப்பர விழுந்து கிடந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழுந்து நின்று அவர் அக்னி ஜுவாலைகள் போன்ற கண்களோடு நம்மை பார்க்க நேரிட்டால் நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது எப்படி இருந்தால் அந்த பார்க்கிற பார்வையிலேயே அசுத்தமான கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். அந்த பார்வையிலேயே பதரெல்லாம் அவியாத அக்னியில் போடப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் பாருங்க. அவர் இங்கே உலாவி நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன கண்ணோடு அவர் பார்க்கிறார்? அக்னி ஜுவாலைகள் போன்ற கண்ணோடு பார்க்கிறாரா, இல்லை இரக்கத்தின் கண்ணோடு பார்க்கிறாரா? அது நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறார் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. நமக்கு தெரியும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அவர் இப்போ உலாவி கொண்டிருக்கிறார். அக்னி ஜுவாலைகள் போன்ற கண்களோடு நம்மை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதே போல ஒரு தரிசனத்தை தானியேலும் பார்க்கிறான். தானியேல் கண்ட அதே தரிசனம் கொஞ்சம் விளக்கமாக யோவான் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் இருவரும் பார்த்ததுமே இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவை தானியேல் பழைய ஏற்பாட்டில் தரிசனமாய் கண்டான். புதிய ஏற்பாட்டில் யோவான் அவரை தரிசனமாக காண்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கினி ஜுவாலைகள் போன்ற கண்களோடு அவர் வெளிப்பட்டார். ரெண்டாவதாக அதில் பார்க்கிறோம் பிரகாசமான, வாசிங்க வாசிங்க, வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இங்க வெண்கலம் போன்ற பாதங்கள் எதை குறிக்கிறது என்றால் அவருடைய வருகையில் நடைபெறும் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு அப்புறம் வருகிற ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது பாருங்க, அந்த நியாய தீர்ப்பை குறிக்கிறது தான் வெண்கலத்தை போன்ற பாதம் என்பது அந்த நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பாதம்னா ஒரு காலையில் போட்டு உருக்கி நல்லா காய்ந்த வெண்கலம். ஹல்லேலூயா. காய்ந்த வெண்கலம். காய காய வெண்கலம் ஸ்ட்ராங் ஆகும், பிரகாசிக்கும். அந்த ஸ்ட்ராங்கான உறுதியான நியாய தீர்ப்போடு, உறுதியான நீதியோடு, உறுதியான வார்த்தைகளோடு அவர் நியாயம் தீர்க்கும்படியாக நிற்கிற கால்கள். அவர் நியாயத்திற்காய் நிற்பார், நீதிக்காய் நிற்பார் என்பதின் அடையாளம், உறுதிக்கு அடையாளம். உறுதிக்கு அடையாளமாக வெண்கலம். வெண்கலம் பார்த்தவங்க மட்டும் ஒரு வெண்கலம் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், பளபளன்னு இருக்கும். புளி வச்சு தேய்ச்சோன்னா அது என்ன செய்யும்? பளபளன்னு மாறும். அதை மற்றதை வச்சு என்ன செய்ய மாட்டாங்க, தைக்க மாட்டாங்க. அது வந்து புளி வச்சு தேய்ச்சா பளபளன்னு இருக்கும். அப்போது அந்த ஜொலிக்கிற காலோடு அந்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நிலையங்கி தரித்து இருக்கிறாரு, மார்பில் பொற்கச்சை அணிந்திருக்கிறாரு. அவருடைய பாதத்தை பார்க்குமோ வெண்கலம் பளபளக்கிறது போன்ற ஒரு பாதம். அவர் நிற்கிறதை பார்த்து அந்த அக்னி ஜுவாலைகள் போன்ற கண்களோடு பார்க்கிறாரு. ஜனத்தை பார்க்கிறாரு, தியத்திராவின் ஜனத்தை பார்க்கிறாரு. நியாயம் தீர்க்கும்படியான கோபத்தோடு அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தியத்திரா சபையை பற்றி விசுவாச துரோகத்தை நியாயம் விசாரிப்பவராக அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உலகத்தின் அதாவது விசாரிக்கும்படியாக அவர் விசுவாச துரோகத்தை நியாயம் விசாரிக்கும்படியாக நிற்கிறார். உலக பிரகாரமான சபைக்கு அவருடைய நொறுக்குதலின் வார்த்தைகள் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவர் எப்படி அதை செய்கிறார்னு ஏசாயா 63ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும் வாசிக்கும்போது நம்ம கண்டு கொள்ள முடியும். 63:3 வாசிப்போம். எப்படி என்னுடைய கோபத்தில் அவர்களை என்ன செய்வேன்? மிதிக்கிறேன். அடுத்து வாசிங்க. என்னுடைய உக்கரத்தில் அந்த வெண்கல காலை வைத்து அவர் என்ன செய்கிறாரு? நசுக்கி போட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கிரமத்தையும் பாவத்தையும் நசுக்குகிற ஒரு அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அக்கிரமத்தையும் பாவத்தையும் பாவ கிரியைகளையும் நசுக்கும்படியாக அவர் வெண்கலம் போன்ற காலை எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் நசுக்குகிறவராக இருக்கிறார். எப்படின்னா அந்த கோபாக்கினை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். கோபாக்கினைக்கு நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வெண்கலம் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களுடைய தேவகுமாரன் என்று அவர் அங்கே வெளிப்பட காரணம் என்னவென்றால், இங்கே கவனிங்களேன். அந்த நாட்களில்
ரோமன் கேத்தலிக் சபையில் என்ன ஆச்சுன்னா, அவர்கள் மரியாளின் குமாரன் என்று சொல்லி பலமான ஒரு அறிவிப்பை என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரியாளின் குமாரன் என்று சொல்லி அவர்கள் பலமாக வலியுறுத்துகிறார்கள். இது தேவனுடைய தெய்வீகத்தை மட்டுப்படுத்துவது போல அவர் உணர்ந்தார். புரியுதானே? அப்போ அவருடைய தெய்வீகத்தை மட்டுப்படுத்துவது போல அவர் உணர்ந்து அவர் சொல்லுகிறார், நான் மரியாளுக்கும் முந்தினவர், நான் அதற்கு முன்னதாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரியாளின் குமாரன் அல்ல, நான் தேவகுமாரன் என்று சொல்லி அந்த சபைக்கு அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே ஓகே. அவருடைய வாழ்க்கை அது நித்தியமாக இருக்காரு. நீதிமொழிகள் அவனுடைய 8ஆம் அதிகாரம் அவனுடைய 23, 24 சீக்கிரம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 8, 23, 24. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் என்ன செய்யப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவர் எல்லா சிருஷ்டிகளும் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம தியானித்தோம் பாருங்க, he is a existing God. அவர் இருக்கிறவராக இருக்கிற தெய்வம். அவரில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அப்படியே தான் இருக்கிறாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கிறாரு. அவருக்கு துவக்கம் என்று அவரே துவக்கம், அவரே முடிவு. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோமே தவிர எந்த மனுஷீகத்தின் புத்திரரையும் நம்ம என்ன செய்யல, ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவர் யார் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தியத்திரா சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, நான் மரியாளின் புத்திரன் அல்ல. மாம்சத்தின்படி ஒருவேளை இருந்தாலும், அதற்கு மாம்சத்தின்படி இருந்தாலும் அவர் மாம்சத்தின்படியும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு வெசல், அவ்வளோதான். ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்தினார், அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தியத்திரா சபைக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்குது பாருங்களேன். அப்போ தியத்திரா சபையை குறித்து ஆண்டவர் அப்படி ஒரு திட்டத்தோடு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இப்படி வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேத்தைக்கு பார்த்தோம் பாருங்க, நம்ம தொங்கி கொண்டிருக்கிற சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கல, ஜீவனோடு உயிரோடு இன்னைக்கும் ஜீவிக்கிறேங்கிறவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்த ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னும் நிறைய உபதேசங்கள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டது தெரியும்னா, அவள் மரியாள் மரிக்கவில்லை, அவள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாள், அவள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி என்று சொல்லி அந்த வெளிப்படுத்தினத்தில் இருக்க ஒரு சில வசனங்கள் எல்லாவற்றையும் காட்டி இவர்கள் அந்த நேரத்தில் அவர் பரலோகத்திற்கு அப்படியாக என்ன செய்யப்பட்டார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி குமாரனை மட்டும் இங்கே பூமியில் விட்டுட்டு அவர் என்ன போயிட்டாரு, அப்படியே அவங்களுக்கு கல்லறையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ உபதேசங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, பரவிக்கொண்டு. இந்த உபதேசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம், சரியா? எந்தெந்த வருஷத்தில் இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ரோமன் கேத்தலிக் சபையை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன்னே, புரியுதா? தியத்திரா சபை ஈக்குவல் டு ரோமன் கேத்தலிக் சர்ச், ஓகேவா? ரோம கத்தோலிக்க சபையினுடைய உபதேசம் எப்படியெல்லாம் உருவாச்சுது, அங்கே என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது நிமித்தமாக இப்படியெல்லாம் உருவாச்சுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம், ஓகேவா? இப்போ ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் சுற்றி வந்தேன், இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், ஓகேவா? ஓகே. இப்படிப்பட்டவராக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுகிறார். ஓகே, எப்படி வெளிப்பட்டார்? அக்கினி ஜுவாலைகள் போன்ற கண்களோடும் பிரகாசமான
வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரனாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரனாக வெளிப்பட்டார். ஏற்கனவே அவர் யோவானுக்கு தரிசனமாகவும் சொல்லி அவர் எப்படிப்பட்டவரா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை காண்கிறேன் என்று யோவான் சொல்லுவதற்கு காரணம், அவன் ஏற்கனவே அவனுடைய நிரூபங்களில் எல்லாம் அதை பற்றி நிறைய அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அதை பற்றி என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்க. மனுஷனு கூட மாம்சத்தில் வந்தார், வார்த்தை மாம்சமாகி மாம்சம் ஆவியாகி அது பரலோகத்துக்கு எடுத்து போட்டு இன்றைக்கும் ஜீவிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு அவர் என்ன செய்திருக்கிறார்? யோவான் சுவிசேஷத்தில் அதை நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஓகே, இப்போ போதும். அடுத்து 19வது வசனம். 19வது வசனத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இது என்னன்னா, ஆண்டவர் சபையில் பார்த்த நல்ல காரியங்கள். அல்லேலூயா. ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் ஆரம்ப காலத்து சபையிலையும் ஆரம்ப காலத்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஆண்டவர் யாரையும் புறக்கணிக்கலை அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம் பாருங்களேன். அப்படி தானே? எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன செய்யலை? அவர் புறக்கணிக்கலை. மனுஷர்கள் தான் மனுஷனை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள் தவிர ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அவர் புறக்கணிக்கிறதற்கான அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் புறக்கணிக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி பார்ப்போம். இங்கே ஆண்டவர் தியத்திரா சபையில் தேவன் பாராட்டத்தக்கதாக, தேவன் நல்ல விதமாக கண்ட ஒரு சில காரியங்கள் தான் இங்கே பார்க்குறோம். முதலாவது அவர்களுடைய அன்பு. அல்லேலூயா. ரெண்டாவது அவர்களுடைய ஊழியம். மூன்றாவது அவர்களுடைய விசுவாசம். நான்காவது அவர்களுடைய பொறுமை. ஐந்தாவது பின்பு செய்த கிரியைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்கள் அதற்கு, அதாவது இந்த 5 காரியங்களிலேயும் ஆண்டவர் அவர்களை மேன்மையானவர்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 7 சபையில் அன்பி நிமித்தம், சபை வெளிப்படுத்திய அன்பி நிமித்தம் ஆண்டவர் பாராட்டின ஒரே சபை இந்த தியத்திரா சபை தான். அல்லேலூயா. எவ்வளவு குற்றத்தையும் குறைகளையும் விசுவாச துரோகத்தையும் ஆண்டவர் பார்த்தாலும் இவர்கள் செலுத்தின அன்பும் இவர்களுடைய ஊழியத்தையும் இவர்களுடைய விசுவாசம், அதாவது ஒரு சிலருடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் இவர்கள் பின்பு செய்த கிரியைகளையும் ஆண்டவர் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாரு? பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாராட்டு உண்மையிலேயே ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் குருக்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகளுக்கு பொருத்தமுடையது. அல்லேலூயா. இந்த பாராட்டு உண்மையிலே பொருத்தமுடையது தான். ஆமாம், அப்படி தான், அது பொருத்தமுடையதாக தான் இருக்குது. தனிப்பட்ட முறை, நான் ஒரு பேராகிராஃபை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. தனிப்பட்ட முறையில் அவர்கள் தங்கள் குடும்பங்களையும் குடும்ப நலன்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டு எல்லாத்தையும், சொந்தங்களையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் தியாகம் செய்து அவர்கள் நடப்பிக்கும் அன்பின் கிரியைகள். அல்லேலூயா. அவர்கள் அது எல்லாவற்றையும் தியாகம் செய்துட்டு இப்போ தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போல்லாம் எங்கே போகிறாங்கன்னே அப்போ ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த கன்னி மாடத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே போன பிறகு கன்னியாஸ்திரிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது. அவ்வளவு எல்லாவற்றையும் விட்டு அன்பின் கிரியைகளை என்ன செய்தார்கள்? எப்போ அதுக்கடுத்து கடல் கடந்து
ஊழியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. அப்போ கடல் கடந்து வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கேயும் நிறைய பேர் என்ன செய்தார்கள், வந்தார்கள். இங்கேயும் நிறைய பேர் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டுள்ள ஆழமான விசுவாசம், இவர்கள் கொண்டுள்ள இந்த குருக்களும் கன்னியாஸ்திரிகளும் கொண்டுள்ள ஆழமான விசுவாசம், இவர்கள் கடைபிடிக்கிற நீடிய பொறுமை, ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையாக இருந்து அவர்களை எப்படி சகித்து எப்படி முன்னோக்கி போனார்கள் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குஷ்டரோகிகள், வியாதியஸ்தர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், கல்வியில் பின்தங்கியவர்கள், இவர்கள் மத்தியில் இவர்கள் செய்த ஊழியம், அன்பின் இந்த நடப்பிக்கிற இந்த அன்பின் பணி, இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கிறது இன்னைக்கும். அப்படி தானே? அன்னைக்கு தொடங்கின எது ஸ்கூல் தான் இன்றைக்கும் இருக்குது. புதுசாக ஒன்றுமே இன்னும் வரல. அன்னைக்கு தொடங்கின அவர்கள் ஆரம்பித்த ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு வரையிலும் இருக்கிறது. அந்த விசுவாசத்தையும் அவர்களுடைய நடக்கையையும் அவர்கள் அதை செய்கிறதையும் பார்த்து நிறைய ஹாஸ்டல்கள் ஆர்சி கிறிஸ்டின்ஸ், ஆர்சி ரோமன் கேத்தலிக் என்ன செய்கிறது, நடத்துகிறது. அவர்களுக்கு ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே செய்கிறாங்க. இன்னும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றால் அவர்கள் அன்னைக்கு செய்த அந்த அன்பின் பணி. ஹல்லேலூயா. இதை பார்த்து ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு யுத்தம், ஒரு பஞ்சம், இல்லைன்னா ஒரு கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காலங்களிலையும் மனம் தளராமல் சேவை செஞ்சாங்க. அப்படி தானே? ஆமாம். அந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ யுத்தம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யார் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாலும் அங்கே ஏதோ சர்ச்சிலேருந்து வந்தாங்களாம், கோயிலேருந்து வந்து கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் தான் வந்து என்ன செய்தார்கள், கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுதலுக்குரிய காரியங்களை என்ன செய்தார்கள். மேலும் எதிர்ப்புகளின் மத்தியிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதையும் அனுதினம் அதிகரித்து கொண்டிருப்பதையும் அவர் சுட்டி காட்டினார். இப்படி செய்கிறதுனால நிறைய விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு விரோதமாக வந்தது. நீ காசு கொடுத்து இயேசுவை சொல்றியா, பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இது பண்ணுறியா, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனை இவர்கள் அன்பின் நிமித்தமாக செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி நினச்சி நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவர்களுக்கு வந்தது. ஆனாலும் எதிர்ப்பின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருந்து அன்பினால் செய்தார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து இவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப உண்மையாக இருந்தார்கள். அதான் வசிக்கணும். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தியத்தீரா சபையை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனம் 20வது வசனத்துக்கு நேராய் வருவோம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். கொடுக்கிறாய். அல்லேலூயா. அப்போது இது அட் ப்ரெசண்ட் இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எசபேல் என்னும் தீர்க்கதரிசி. ஓகே, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதனுடைய பேக்ரவுண்டு, இதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். விழிப்பாக கேளுங்க. விழிப்பாக இருக்கிறீங்களா? இதுவரை சொன்னதெல்லாம் புரிஞ்சுன்னு சொன்னவங்க மட்டும் புரிஞ்சுதானே? இதை விட பொறுமையாக சொல்ல முடியாதுங்க, சத்தியமாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், 20வது வசனத்தில் பார்க்குறோம், தியத்திரா சபையில் கிறிஸ்து குறைகளாக கண்டது என்னன்னா, அன்பில் பெருகின சபை. இந்த சபை அன்பில் பெருகின சபை தீமையை கண்டிக்காமல் விட்டது நிமித்தமாக ஆண்டவர் இந்த சபையின் மேலே ஒரு குற்றத்தை ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தவறான போதனைகளை உள்ளே அனுமதித்ததால் சபை வஞ்சிக்கப்பட்டு ஊழியர்களும் இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு நற்கிரியைகளை நான் உன்கிட்ட பார்க்குறேன், இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறாய், நீ ஆண்டவருக்காக நிற்கிறதையும் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். அந்த அன்பின் கிரியைகளையும் பொறுமையையும் விசுவாசத்தையும் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் நீ செய்கிற தவறான போதனை நிமித்தமாக வேதனை உடையவராக ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள். ஓகே, இந்த எசபேல் யாரு? அந்த யாகாபி ராஜாவின் மனைவி இன்னைக்கு வர இருந்தாங்களாகும். இதை நான் சொல்கிறேன், கேளுங்க சரியா? எல்லா ஆவியும் நம்ம இன்னைக்கு பிடிக்க போகிறோம். ஆமாம், ஓகேவா? இது இந்த 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 பாயிண்ட் எடுத்தோன்னா எசபேலும் அவள் கிரியையும், ஓகேவா? ஒரு பாயிண்ட் சரியா? இதில் நான் எசபேலையை குறித்தும் அவளுடைய கிரியையை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசபேல் என்றால் கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. வீட்டில் போய் தயவு செஞ்சு ஒரு தடவை வீடியோ பாருங்கள் சரியா? பார்த்து நீங்கள் நோட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஓகே ஓகே. எசபேல் என்பது யாருன்னா, அந்த சபையில் இருந்த ஒரு போதகர், இல்லை என்றால் ஒரு மூப்பருடைய மனைவியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லேலூயா. கூடுதலாக சொல்லப்படுகிறது, அந்த சபையில் இருந்த ஒரு ஊழியருடைய, ஒரு போதகருடைய மனைவி என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்படுகிறது, அதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படின்னா, இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகிறேன். இங்கே வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீயானவள் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. அப்போ இந்த எசபேல் யார்? அங்கிருந்த தியத்திரா சபையிலிருந்த ஒரு போதகர் அல்லது ஒரு மூப்பருடைய மனைவியானவளாய் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா, அங்கே தியத்திராவில் இருக்கிற வியாபாரிகளுக்கு, இவர்கள் இந்த சாயம் போடுற தொழில் தானே, இந்த தொழில் செய்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் நம்ம ஊரில் இப்போ இருக்கிற மாதிரி அப்பவும் ஒரு சங்கம் ஒன்று இருந்துச்சான். வியாபாரிகளுக்குன்னு ஒரு சங்கம் இருந்துச்சான். இந்த சங்கத்தில் அவர்கள் இந்த சங்கம் எல்லாமே மக்கள் எல்லாருமே சேர்ந்து அப்பப்போ என்ன செய்வாங்கன்னா, சமூக விருந்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாஷையில் சொல்கிறோம் அன்னதானம் ஒன்று பண்ணுவாங்க சரியா? எல்லாருக்கும் சாப்பாடு என்ன செய்வாங்க, சமூக விருந்தாக ஒன்று என்ன செய்வார்கள், நடத்துவார்கள். இது ஒரு கோயிலில் வச்சு என்ன செய்தார்கள், செஞ்சாங்க. ஓகேவா? ஒரு கோயிலில் வச்சு நடத்தப்பட்டது. அப்போது இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த உணவு என்ன செய்யப்பட்டது, எல்லா வியாபாரிகளுக்கும் பரிமாறப்பட்டது. ஓகேவா? இந்த 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 விக்கிரகத்துக்கு படைத்த இந்த உணவை விசுவாசிகள் எல்லாரும் உண்பதில் எந்த தவறும் இல்லை என்று எசபேல் போதித்தாள். ஓகேவா? இப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அது எல்லாருக்கும் பொதுவாக செய்கிறாங்க. அதை கீழே நம்ம பார்க்குறோம் என்னென்னா, ஆமாம் எல்லாருக்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கிறதுல அனைவரும் உண்பதுனால, எல்லாரும் சாப்பிடுகிறதுனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று அவள் போதித்தாள். அவர்கள் நடுவில் ஒழுக்கக்கேடான வாழ்வு ஒரு கடமையாக நடத்தப்பட்டது. ஒழுக்கக்கேடான வாழ்வு ஒரு கடமையாக நடத்தப்பட்டது. ஓகே, இதில் அவர்கள் சொல்லுகிற ஒரு அர்த்தம் என்னன்னா, இங்கே கவனிங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா, ஏனெனில் சரீரம் பாவத்தில் மூழ்கிற நேரத்தில் ஆவி பரிசுத்தமாக என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். ஆவி பரிசுத்தமாக தானே இருக்குது, பரிசுத்தாவியை தானே நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ பரிசுத்தாவி சரீரம் அசுத்தமாகும்போது ஆவி என்ன செய்யணும்,
தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். எப்பா என்ன பெரிய ஒரு உபதேசம் பாருங்க. இந்த உபதேசத்தை பார்த்துட்டு ஏன்டா உங்களுக்கு இந்த அறிவெல்லாம் அப்போவே இருந்துச்சா அப்படின்னு நான் என்ன செய்தேன், நானே பேசிக்கிட்டேன். என்னன்னா ஆவி சரீரம் தானே பாவத்தில் நம்ம இருக்குது, உள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல, அந்த ஆவியானவர் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை அவர் பரிசுத்தமாக என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட திறமைதான் உண்மையான திறமை என்று அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்தையும் அவர் பரிசுத்தமாக்கினால்தான் அவர் உண்மையான பரிசுத்த ஆவியானவர். எப்பா எப்படி பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லாதீங்க. ஆமாம் ஆமாம், உண்மையான பரிசுத்த ஆவியானவர் என்று அப்போ அப்படி என்ன செய்தார்கள், அதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இன்னொரு கான்செப்ட் இவளுடைய போதனை என்னன்னா, மாம்ச இன்பங்களை அறியாதவர் பரிசுத்தர் என்று கூறுவது பொருந்தாது என்பது அவர்களுடைய ஒரு வாதம். அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா, மாம்ச இன்பத்தை அறியாதவர் எப்படி பரிசுத்தத்தை பற்றி பேச முடியும்? புரியுதில்ல? புரிஞ்சா இல்லையா? அவ்வளோதான், இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆமாம், சொல்லிட்டேன்ல, புரிஞ்சது தானே? மாம்ச இன்பங்களை அறியாதவர் எப்படி பரிசுத்தத்தை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போதனையாக இருந்தது. அடுத்து, பாவம் அறியாதவருக்கு என்ன பரிசுத்தமா, பாவம் தெரியாதவருக்கு என்ன பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதனால் நீ எப்படி வேணாலும் நடக்கலாம், நீ விக்கிரகத்திற்கு படைத்தவைகளையும் புசிக்கலாம் என்று எசபேல் போதனை பண்ணினாள். ஹல்லேலூயா, சத்தமுறையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் அவர்களுடைய உபதேசமாக இருந்தது. அப்போது இவளை பற்றி பார்க்கும்போது அந்த சபை உருவானது விசுவாசத்தில் தான் உருவாச்சு, ஆண்டவருக்குள்ளாக தான் இருந்தது. அவருடைய அன்பு, அவருடைய விசுவாசம், பொறுமை, அவருடைய கிரியைகள், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாராட்டத்தக்கதாக தான் காணப்பட்டது. ஆனால் இந்த எசபேல் ஒருத்தியினுடைய போதனை நிமித்தமாக அந்த சபை முழுவதும் இந்த போதனை அவர்களுடைய எண்ணத்திற்கு நல்லதாக கண்டது நிமித்தம் அந்த போதனைக்கு சார்ந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தோம் பாருங்க, திங்கக்கிழமை, ஆமாம் புதன்கிழமை பேசினார், போன வாரம் புதன்கிழமை. ஒரு செத்தை பரிமள தைலம் முழுவதையும் நார பண்ண, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்க பண்ண. இந்த ஒரு செத்தை அந்த சபையை கெடுத்து விட்டது. அந்த சபையை வேசித்தனமாகிய விக்கிரக ஆராதனைக்கு நேராக திருப்பி விட்டது. பாவம் செய்வதனால எந்த தவறும் இல்லை, அவர் மன்னிப்பார் என்று சொல்லி அந்த போதனையை அவர்களுக்கு சொல்லி அந்த போதனை நிமித்தமாக சபை விழுந்து போனது. ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தன்னை இது எல்லாத்தையும் எப்படி சொல்லுவா தெரியுமா? ஹலோ கேளுங்க, இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எப்படி சொல்லுகிறான்னா 4 லபலபா சொல்லிக்கிட்டு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாள். எப்படி? இது எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறதை போல இந்த இப்படிப்பட்ட காரியத்தை சபைக்குள்ளாக தீர்க்க தரிசனமாக போதனை பண்ணினாள். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, அவர் உன்னை மன்னிப்பார் என்று சொல்லி துருபதேசத்தை தியத்திராவுக்குள்ளாக பரப்பினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து
அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். இப்போ உங்களுக்கு அந்த வசனம் புரிஞ்சுதா? ஆமாம். மற்றபடி அதை வாசித்தோன்னா ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உள்ளே நடந்தது இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே என்ன செஞ்சுருக்குது, நடந்திருக்கு. அல்லேலூயா. ஓகே. இப்போ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு பாருங்களேன். எசபேல் சபை இப்படிப்பட்ட போதனைகளுக்கு எதிராக நின்று அவர்களை இனம் கண்டறிந்து அவர்களை தள்ளி விடுவதற்கு மறந்து விட்டது. எபேசு சபையை பாருங்களேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி கொண்டு உள்ள வந்தாச்சுன்னா அது என்ன செய்தது, சோதித்து அறிந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட போதனை வருகிற நேரத்தில் சபை சோதித்து அறியாதது நிமித்தமாக அந்த போதனைக்கு விழுந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தியத்திரா சபையில் இப்படிப்பட்ட ஒரு போதனைகள் உள்ள வந்தது. இதை சபை எதிர்க்க மறந்தது. எனவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சபையை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, நீ பிரித்து எடுக்கப்பட்டவனாக காணப்படணும்னு சொல்கிறாரு. இதனால தான் அங்கேக்கும் இங்கேக்கும் ஒட்டாதீங்கன்னு என்ன செய்கிறாரு, அங்கேருந்து நீங்கள் வந்துட்டேன்னா விட்டுரு, இதை மட்டும் பிடி. அல்லேலூயா. அந்த வழியில் ஒரு கால் அப்பப்போ ஒரு குதிச்சு போகிற மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு தவ்வு அங்கே தவிட்டு இங்கே வந்துடுவோம். ஒரு கால் தான் வைப்போம், அங்கே ஒரு கால் வச்சுட்டு திரும்ப இங்கே குதிச்சிடுவோம். அப்படி என்ன செய்யாதீங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் தெரியுமா, அளவுக்கு அதிகமாக உலகத்தோடும் உலகத்து மக்களோடும் ஐக்கியம் கொண்டவர்களினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியுமா? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி மிகவும் குறைந்ததாகவும் பாதிப்படைந்ததாகவும் இருக்கும். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உண்மைதானே? அல்லேலூயா. ஒரு அளவுக்கு அதிகமாக புறஜாதி மக்களோடு நம்ம கலந்து அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தோம்னா அந்த கிரியைகள் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்டவர்களோடு எல்லாரோடு சமாதானமாக இருப்போம், அளவாக வச்சுக்கோ. புரியுதா? அளவுக்கு மீறி போச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாமே நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு ஊர்ன மட்டன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆமாம். பூவோடு சேருகிற நாரும், நான் டீசெண்டாக சொல்லிட்டு போகிறேன், பூவோடு சேருகிற நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நாராக இருந்தாலும் பரவாயில்ல, பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒட்ட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம யார் என்கிற ஒரு 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 அறிவோடு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். நம்ம யார், அந்த நான் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், உணர்ந்துக்கணும். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஆண்டவருக்குரிய பிள்ளை, எனக்குள்ள இந்த புளித்தமாக உள்ள வரதற்கு இடமில்லை, என்னுடைய தைல குப்பிக்குள்ள இந்த செத்த ஈ விழுவதற்கு இடமில்லை என்று சொல்லி செத்த ஈ பாட்டிலுக்கு வெளியே கிடக்கட்டும், பார்த்துட்டு போகலாம் பாட்டில். அல்லேலூயா. ஆனால் உள்ள வரதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தியத்திரா சபை இந்த எசபேல் ஊழியக்காரருடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை மூப்பருடைய மனைவியாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த உபதேசத்தை மாற்றி சொல்லுகிறாள் என்று தெரிந்த உடனே சபை உஷாராக இருக்கணும். அல்லேலூயா. தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஒத்து போகிறார்கள் என்று சொல்லி அதைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சுவிசேஷத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாக, விசுவாசத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசமே இயேசு கிறிஸ்து தான். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம் அவர் தான். அல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்கு நேராக துரோகம் பண்ணுகிற எசபேலின் ஆவி சபைக்குள்ளாக கிரியை செய்யக்கூடாது. சபைனா என்னன்னா, நம்மெல்லாம் ஒவ்வொரு சபை தான், நம்மெல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள எசபேலின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, 21வது வசனத்தை வாசிப்போம். 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு. அல்லேலூயா. இங்கே மனம் திரும்புறதுக்கு எபேசு சபையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ மனம் திரும்பு, இல்லைன்னா சீக்கிரமாக என்ன செய்வேன்,
உன்னிடத்துல வருவேன்னாரு. பெர்கமுவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ மனம் திரும்பு, இல்லைன்னா சீக்கிரமா உன்னிடத்துல வருவேன்னு சொன்னார். இங்க மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ மனம் திரும்பு, உனக்கு நான் தவணை கொடுக்குறேங்கிறாரு. ஆமா, டைம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு வர டைம் கொடுத்து தானே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வர ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்க தானே செய்யுது. இன்னைக்கு வர அவர்கள் அதை தொழுது கொண்டு தானே இருக்கிறார்கள். இயேசுவை கீழே வச்சு மரியாளை மேலே வைத்து தானே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு வரையிலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? தியத்ரா சபைக்கு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக ஆலோசனையாக சொல்லாமல் மாறாக மனம் திரும்ப நீண்ட காலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல்ல ஒரு வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33:11 வாசிங்க. என்னவென்றால் சத்தமாக சொல்லுங்க. துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு வழி விலக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு தவணையை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கத்தோலிக்க சபை இன்னைக்கும் உலகமெங்கும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நீடிய பொறுமை. அல்லேலூயா. நீடிய பொறுமை ஆண்டவர் அவர்கள் மேலே வைத்தது நிமித்தமாக ஆண்டவர் இன்னைக்கும் விட்டு வச்சிருக்கிறார். ஆனால் மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. கீழே வாசி, அதே வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். இல்லை அந்த வசனம், அதே வசனம். தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு போய் நீங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சுவிசேஷம் சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆண்டவர் தவணை கொடுக்கிறாரு. ஆனால் வேசி மார்க்கத்தை விட்டு திரும்பும்படியாக அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அந்த விக்கிரக ஆராதனையும் விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை இன்னைக்கெல்லாம் இருக்கிற ஆர்சி சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தா ஈக்குவல் டு அந்த சர்ச்சு, அந்த அவர்கள் கோயில் போல தான் இருக்கிறது. ஏதோ பெயருக்காக மரியாள் இயேசு என்று சொல்லுகிறார்களே தவிர கிரியைகள் எல்லாம் அதுவும் இதுவும் திராசில் வச்சா ஒன்றா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவளுடைய வேசி மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி அவளுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஓகே என்று ஆண்டவர் வேதனையோடு என்ன செய்கிறாரு? சொல்லுகிறாரு. தவணை கொடுக்குறேன், ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க, உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ அவர் தான் தேவனுடைய குமாரன், அவள் மரியாளுடைய குமாரன் அல்ல, அவள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்து வரமாட்டேங்கிறாங்க என்று ஆண்டவர் வேதனையோட தூதனுக்கு சொல்லுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருக்கிறாரு பாருங்க. அந்த வேதனையை நம்ம பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவர் தேவனுடைய குமாரன், அவள் மரியாளுடைய குமாரன் அல்ல என்று விளங்கும்படியாக அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ சரி, ஓகே, கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரலாம். எப்படின்னா, வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அப்போது சபையின் வேசி மார்க்கத்தின் விளைவாக உருவான சில உபதேசங்கள், அங்கே உருவான சில உபதேசங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கிபி 786 சிலை வணக்கமும் உருவ வழிபாடும் வந்தது. எப்படின்னா கிபி 786 வந்துச்சு. கிபி 1079, கிபி 786 சிலை வணக்கமும் உருவ வழிபாடும் வந்துச்சு. கிபி 1079 சபை குருக்கள் திருமணம் செய்யாதிருத்தல் இப்படிங்கிற
ஆர்சி சர்ச்சில் ஃபாதர் திருமணம் பண்ண மாட்டேங்கிறாருல்ல, அது எப்போ வந்த ரூல்னா 1079 அந்த ரூலு தான். ஓகேவா? 1090 என்ன ஆச்சுன்னா, கிபி 1090 ஜெபமாலை சொல்லுதல், அது வந்து ஜெபமாலை உருட்டுறாங்கல்ல, அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1090 தான் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தாங்க. அருள் இந்த மாதிரியே வாழ்க பெண்களுக்கு எனக்கு தெரியும் சரியா, நான் ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன். ஆமாம் 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 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு என்ன செய்வாங்க, சேர்த்து என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க, எல்லாரையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. எல்லாரையும் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்க, எப்பா ஜோமணிக்கப்பா, எப்பா ஜோமணிக்கப்பா அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் வர கடைசியில் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, அங்கே இருக்க எல்லா சிலையும் போய் என்ன செய்வாங்க கும்பிடுவாங்க. நான் பார்த்துருக்குறேன் அதனால சொல்கிறேன். எல்லாத்தையும் போய் கும்பிடுவாங்க. அங்கே மிக்கேலு கீழே சாத்தானோ குத்தி வச்சுக்கிட்டு நிற்பார், அந்த சாத்தானையும் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன் நீ மட்டும் எதுக்கு சும்மா இருக்கிற, உன்னையும் கும்பிட்டுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு அதையும் தொட்டு என்ன செஞ்சுக்குவாங்க, கும்பிட்டுவாங்க. அவங்க உண்மையிலே சொல்கிறேன், குருட்டாட்டமாக்கி இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் உள்ளே போய் அவரோட குருட்டாட்டமாக்கி சாத்தான் வச்சிருக்கிறான். வேசி மார்க்கத்தை விட்டு வெளியே வர விடாத அளவுக்கு பிசாசு அவர்களை என்ன செஞ்சுருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சபையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறாரு. இல்லைன்னா இங்கே பைபிளில் என்ன செய்ய மாட்டார், எழுத மாட்டார். அந்த சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏதாவது ஒரு எழுப்புதல் வராதா, ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோட வேதனையோட தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எப்படி நேசிக்கிறாரோ அப்படி தான் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. இப்போ பாருங்களேன், அவருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு யாரையும் அவர் புறக்கணிக்கலை, எல்லாரையும் நேசிச்சாரு, எல்லாருக்கும் தவணை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் போதனிக்கிறாரு. நீ தவணை கொடுத்து நீ எப்படியாவது வந்துரு என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக தவணை என்ன செய்கிறாரு, கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஓகே ஓகே நம்ம இதுக்குள்ளே வருவோம். 1090 ஜெபமாலை சொல்லுகிறது வந்தது. 1220 கிபி 1220 நற்கருணை வழிபாடு வந்தது. எப்போன்னா 1220 அந்த நற்கருணை வழிபாடு வந்துச்சு. கிபி 1229 கிபி 1229 வேத வாசிப்பு தடை செய்யப்பட்டது. கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி வரையிலையும் எல்லாருக்கிட்ட எல்லா ஆர்சிக்காரங்கக்கிட்டையும் பைபிள் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம பைபிளை வாங்கி அவர்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்களுடைய பைபிளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை அதுதான். ஆர்சிக்காரங்களுக்கு பைபிள் கிடையாது. நீ வேதத்தை என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. ஏன் வாசித்தா உண்மை தெரிஞ்சிடும் பாருங்களேன், எல்லாம் திரும்பி போயிடுவாங்க. அதனால வாசிக்கிறது, வேத வாசிப்பை தடை செய்தார்கள். அல்லேலூயா. அப்புறம் அவர்கள் என்ன செய்தார்கள், நம்ம பைபிளை வாங்கி வாசிக்க ஆசை இருந்துச்சு, அவங்களுக்கு பைபிள் வாசிக்கணும், பைபிளில் என்ன இருக்குதுன்னு அறிய விரும்பினார்கள் நிறைய பேர். அப்படிப்பட்டவர்களை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த அறிய விரும்பி அவருடைய வார்த்தையை அறிய விரும்பினார்கள். அதனால் என்ன செய்தார்கள், பைபிளை போய் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள். வாசிக்க ஆரம்பித்த உடனே அவர்களும் தங்களுடைய பைபிளை என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து 1439 கிபி 1439 உத்தரிக்கிற ஸ்தலம் ஏற்றுக்கொள்ளப்படுதல். அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல, நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. உத்தரிக்கிற ஸ்தலம் ஏற்றுக்கொள்ளப்படுதல் 1439 1549 விலக்கப்பட்ட ஆகமங்களை இவர்கள் என்ன செய்தார்கள், அப்போக்ரிப்பா என்று சொல்லுகிற அந்த அப்போக்ரிப்பா என்று சொல்லுகிற எல்லா பழைய தள்ளப்பட்ட ஆகமங்கள் எல்லாவற்றையும் உள்ள நம்ம 1 மக்கவியர் 2 மக்கவியர் ஜூபித்து அப்படின்ற நிறைய இருக்குது சரியா. இதெல்லாத்தையும் என்ன செய்தார்கள், அப்போக்ரிப்பாவை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அதையும் என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ள என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஓகே. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ
நன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் நீங்கள் இழந்தும் போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. இப்போ சொல்லப்பட்டது உங்களுக்கு இங்கே தெரியுதா? இங்கே வாசிக்க, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார் என்று தியத்திரா சபைக்கு ஆண்டவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓகே 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 இங்கே நம்ம திரும்ப வாசிக்கிறோம். மனம் திரும்பாவிட்டால் தேவன் தருகிற தண்டனையை நம்ம இங்கே வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடிகிறது. 22வது வசனம், 23வது வசனத்தை வாசிங்க. இதோ கட்டில் கிடையாக்கி போட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அவளை கட்டில் கிடையாக்கி போடுவேன். முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்னன்னா, மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்னவென்றால் வாசிக்கிறோம், அவளை கட்டில் கிடையாக்கி போடுவேன். ரெண்டாவது, அவளோடு பாவம் செய்தவர்கள் உபத்திரவத்திலே தள்ளப்படுவார்கள். மூன்றாவது, அவளுடைய பிள்ளைகளும் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இப்படிப்பட்ட கிரியைகள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த சபையினருக்கு அது நடக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம சொன்ன கிரியைகள் ஏதாகிலும் நமக்குள்ள கொஞ்சம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அப்பப்போ இருந்துச்சுன்னா, ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, தங்களுடைய நல்ல தேவைகளுக்காக அந்த சர்ச்சைக்கு போகிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணணுன்னா போவாங்க இல்லையா, வேறு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா போகிறாங்க 1-2 பேர். அல்லேலூயா. போய் இன்னைக்கு வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க பாடு, ஆண்டவர் பாடு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படி தானே? நம்ம என்ன சொல்கிறது? அவங்க போனாங்க, ஆண்டவர் கொடுத்தாரு தூதனாக, நம்ம எச்சரித்தோம், கேட்கல, ஆண்டவர் அடித்தார், அவ்வளோதான். அல்லேலூயா. சத்தமரம் இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் நான் அவளை கட்டில் கிடையாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம், சரியா? கட்டில் கிடையாக்குறதற்கான அர்த்தம் என்ன? அவளோடு பாவம் செய்தவர்கள் உபத்திரவத்தில் தள்ளப்படுவார்கள், அதுனா அதனுடைய அர்த்தம் என்ன? அவளுடைய பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்று நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே. அப்போ அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாது, நான் அப்புறம் கேட்டுட்டு சொல்கிறேன்னு. ஒழுங்காக காது கொடுத்து கேட்கணும். ஆமாம், நான் தான் சொன்னேன் தானே, நற்கருணை வெளிப்பாடுனா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அதை நான் அப்புறமா தெரிஞ்சுட்டு நான் என்ன செய்கிறேன், சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதில் உட்காந்துருக்குறேன்னா நீங்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்பீங்க, என்ன மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கணும், அதுக்கு முன்னால் இந்த இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்னு அப்படி பக்காவாக தான் நிற்கிறேன், சரியா? ஆமாம். அதனால் இதெல்லாமே நான் அட்வான்ஸாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இதை எனக்கு கேட்பீங்க அப்படின்னு என் மனசு என்ன செய்தது, ஆவியானவர் வெளிப்படுத்தி விட்டார். நற்கருணை வழிபாடு இதை சொல்லுமா யாராவது ஒருத்தர் இந்த வழிபாடுனா என்னன்னு கேட்பாங்க. நான் அம்மா சொல்லும்போவே சொல்லிடணும், இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடணும்னு ப்ரிப்பரேஷனோடு தான் நிற்கிறேன். அல்லேலூயா. ஓகேவா? ஆமாம். அதனால் அது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். தெரியாததை சொல்லக்கூடாது, தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஓகே. அப்போது இந்த சபை குறித்து நம்ம இப்போ இது வரையிலும் பார்த்துருக்குறோம். இந்த சபையில் இருந்த நம்ம இன்றைக்கி என்ன செய்யணுமா, ஜெபிக்க போகிறோம். இந்த சபையில்
தேவன் பாராட்டின அந்த நல்ல காரியங்கள் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ஏன்னா இன்னைக்கு அந்த காரியங்கள் இன்னைக்கு குறைவாக இருக்குது பாருங்களேன். தேசத்துலேயும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் அவர்கள் அப்போது செய்த அந்த நற்கிரியைகள் இன்னைக்கு குறைவாக இருக்குது. சொல்ல போனால் இல்லை, சொல்லுகிற அளவிற்கு இல்லை. அந்த ஒரு நற்கிரியையை செய்ய என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒன்றும் இல்லை, ரோட்டில் படுத்திருக்க ஒரு பிச்சைக்காரனுக்காவது ஒரு பார்சல் சாப்பாடு நான் கொடுத்தா போதும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதியாகும் தானே? மதியானம் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் சாப்பாடு மீதியாகும் தானே? யார் வீட்லேயும் மீதியாகாதோ ஆகும் தானே? ஒரு சின்ன டப்பா எடுங்க, அந்த டப்பாவில் சாப்பாடை போட்டு வீட்டில் மீதி இருக்கிற அந்த குழம்பு இருக்குது இல்லை, அந்த குழம்பை ஊற்றி டப்பாவை மூடி ஒரு கவரில் வச்சு ஒரு ரவுண்டு இப்படி வந்தீங்கன்னா யாராவது ஒருத்தராது சாப்பிடாமல் அப்படி கஷ்டத்தோடு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை யாருக்கு கொடுக்கணும் எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லுவேன். நான் கொடுத்துருக்குறேன், நான் சொல்கிறேன். சரியா? அப்படி போங்க போங்க. அப்போ ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை காட்டுவார், இவனுக்கு கொடுன்னு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு போய் கேட்டால் இல்லை கண்ணு, இல்லைண்ணா சரி நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வைங்க. அதுதான் அந்த கிரியை, அதுதான் அந்த நற்கிரியை. அந்த நற்கிரியையே நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னு நான் சொல்லலை, சின்னதாக ஆரம்பிப்போம். வீட்டில் மீதி வர கொஞ்சம் சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வைங்க, ஒரு டப்பாவில் வைங்க, இல்லை ஒரு பார்சல் பண்ணுங்க, இல்லை ஒரு கவர் எடுங்க, அதுக்குள்ளே பார்சல் பண்ணி நீட்டாக எப்படி செய்யணுமோ செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. அந்த கிரியையில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரு, அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதை பார்த்து நம்மை ஆண்டவர் போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் நல்லா வச்சிருப்பார். எந்த குறைவும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ தியத்திராவில் இருந்த இந்த நல்ல கிரியைகள் எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு ஒரு சில நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தியத்திரா சபையில் இருந்த ஒரு நற்கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் வளரணும் ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. அவர்கள் அன்பு செலுத்தினது போல அப்படிப்பட்ட கிரியைகள் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. அவர்கள் ஊழியம் செய்தது போல நாங்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தது போல நாங்கள் விசுவாசத்தில் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்களேன் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை தாங்க, அப்படி ஒரு மைண்டை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொறுமையில் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீடிய பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்பு செய்த கிரியைகளையும் ஆண்டவரே, அவர்கள் பின்பு செய்த கிரியைகளை நீர் பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வளர நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவர், நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவீராக ஆண்டவரே. அன்பில் வளரணும் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் வளரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தியத்திரா சபையை பாராட்டின அந்த அன்பு எங்களுக்குள்ளாய் வரணும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் நிலையத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே தியத்திருவா சபையில் இருந்த நற்கிரியைகள் எங்களுக்குள்ளாய் வளர நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பாராட்டத்தக்கதான ஒரு அன்பு எங்களிலிருந்து வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த எசபேலின் உபதேசங்களுக்கும் எங்களுடைய செவிகளை சாய்க்காதபடிக்கு உமக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரகத்தின் கிரியைகள், வேசித்தனத்தின் கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, உலகத்தோடு ஒட்டி போகாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற ஒரு அடையாளத்தோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இன்னும் உமக்குள்ளாய் வளர உதவி செய்யுங்க. தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அத்தரை செய்த சல்பாரங்களை மறவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.